உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, சுபருடன் பாவர் கூடினாலும் சுபமே அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதக ஆய்வை செய்ய இருக்கிறோம். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். இவர் பார்த்திங்கன்னா ஒரு அரசு துறையில் இருந்து நல்லபடியாக அதில் நிறைய சம்பாதிச்சு, அது பின்னாடி நிறைய சைடில் ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் பண்ணி நல்ல ஒரு செல்வ வளத்துடன் பல கோடிகளுக்கு அதிபதியாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படி அவரோட ஜாதகம் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குது, அதற்கு முழுநூல் சொல்லுகின்ற பாடல் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த ஜாதக ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஜாதகர் 19/8/1979 காலை 10:33 மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர். ஜாதகர் துலா லக்னம், 5ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன், 10ஆம் இடத்தில் புதனும் குருவும், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் ராகு சனி இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். இவர் பிறக்கும் பொழுது குரு மகாதிசை 11 வருஷம் 7 மாதம் 40 நாள் இருந்திருக்கு. அதுக்கடுத்து சனி திசை ஒரு 19 வருஷம். இப்போ இவருக்கு புதன் திசை நடந்து கொண்டு இருக்கிறது. புதன் திசையில் புதன் புத்தி இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பிறந்தது முதலே நல்ல ஒரு அமைப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இவர் பிறந்ததுக்கப்புறம் இவரோட தந்தைக்கும் நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு ஏற்பட்டது. அடுத்து இவர் படித்து நல்லபடியாக கரெக்டான அந்த தருணத்தில் நல்லபடியாக அவருக்கு வேலையும் கிடைத்து நல்ல ஒரு போஸ்டிங்லேயும் இருக்கிறாரு. நல்ல சம்பாத்தியத்துடன் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி என்ற வெற்றி பாதையை நோக்கி கொண்டு இவர் சென்று கொண்டே இருக்கிறார். அதற்கு காரணம் கிரக அமைப்பு தான். இவர் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா குருதசை. அவர் 3க்கும் 6க்கும் உடையவர் குருதசை. அப்போ அது எப்படி நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சனி தசை. சனி பாதகாதிபதியாக இருக்கிறார். கூட சூரியன் கூடயும் கூட ராகு கூட பாவர்களுடன் தொடர்பில் இருக்கிறாரே, அந்த சனி திசை எப்படி நல்லது செஞ்சுருக்கும். அடுத்ததாக இப்போ புதன் திசை. அந்த புதனும் 6ஆம் அதிபதியோட 3ஆம் அதிபதி கூடி இருக்கிறாரே அப்படின்ற கேள்வியில் நமக்கு இருக்கும். அதற்கு எல்லாமே நம்மளோட மூல நூல்கள் சொல்லுகின்ற பாடல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு நம்ம நல்ல ஒரு பலனை சொல்லலாம். இதற்கு மூல நூலாக பார்த்திங்கன்னா சந்திரகாவியம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து ஒரு பாடல், தாங்கு கண்டங் கோணாதிபதிகள் சம்பந்தம் நீங்கி 3/8 நேர் 11 காரக சம்பந்தந்தான் சாரில் யோகதினுக்கு காரகமாம் என்றே கருது அப்படின்றது அந்த பாடல். இன்னொரு தடவை சொல்கிறேங்க. தாங்கு கண்டங் கோணாதிபதிகள் சம்பந்தம் நீங்கி 3/8 நேர் 11 காரக சம்பந்தந்தான் சாரில் யோகத்தினுக்கு காரகமாம் என்றே கருது அப்படின்றது அந்த பாடல். இந்த பாடலோட சாராம்சம் அப்படின்னு சொல்லுறது, கண்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதிகள், அதே போல் கோணாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 இவர்களுடன் 3, 6, 8, 11 அதிபதிகள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அந்த 3, 6, 8, 11ஆம் அதிபதிகள் தீய பலன்களை செய்ய மாட்டார்கள். மாறாக அவர்கள் யோக பலனைத்தான் தருவார்கள் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய சாராம்சம். இப்போ எங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவருக்கு 3க்கும் 6 குருதசையாக இருந்தாலும் அவர் கூட கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா பாக்யாதிபதி 9ஆம் அதிபதி கூடியிருக்கிறார். அப்போது பாக்கியத்தை தான் அந்த 6ஆம் அதிபதி கொடுப்பார் அப்படின்றது இந்த பாடலுடைய சாராம்சம். அதுபடி தான் இவருக்கு சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கிறது. அடுத்ததாக நடந்த சனி திசையும் இவருக்கு யோகத்தை தந்தது. அது எப்படி அப்படின்றதுக்கு அதே சந்திர காவியத்தில் இன்னொரு பாடல் பார்த்திங்கன்னா, செல் திரிகோணத்தாதிபதியும் வரும் சேர்ந்து கண்டாதிபதி வரும் கொள் கேது ராகுவுடன் கூடில் வல் பிளமாய் கூடின் வரும் பாம்பும் கொல் யோக காரகராம் நாடி இதை சொல்வாய் நயந்து அப்படின்றது அந்த பாடல். இன்னொரு தடவை சொல்கிறேங்க. செல் திரிகோணத்தாதிபதி வரும் சேர்ந்த கண்டாதிபதி வரும் கோள்
கேது ராகுவுடன் கூடில் வல்பிலமாய் கூடின் வரும் பாம்பும் கொல் யோககாரகராம் நாடி இதை செல்வாய் நயந்தே அப்படின்றது அந்த பாடல். இதோட சாராம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் சேர்ந்து இருந்து அவர்களுடன் ராகுவோ கேதுவோ கூடியிருந்தால் அது நல்ல ஒரு யோகமான அமைப்பை தரும். அந்த ராகு கேதுவுடைய திசையோ இல்லை கூடிய இந்த கேந்திராதிபதி மற்றும் திரிகோணாதிபதியுடைய திசையிலேயோ வந்துட்டு நல்ல ஒரு யோகத்தை இவர் கொடுப்பார் அப்படின்றது இந்த பாடலுடைய சாராம்சம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சனி திசை நடக்குது. சனி இங்கே பார்த்தீங்கன்னா கோணாதிபதி 5ஆம் அதிபதியாக வர்றார். அவரே 4ஆம் அதிபதியும் வர்றார். அப்போது 4, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய முழு சுபரான சனி பகவான் பாதகத்தில் இருந்தாலும் அவர் சுபத்தை தான் செய்கிறார். மேலும் அவர் கூட கூடியிருப்பவர் லக்னாதிபதியும் அங்கே கூடியிருக்கிறார். அவரும் ஒரு கேந்திராதிபதி. அப்போது 1, 4 அப்படின்ற கேந்திராதிபத்தியமும் ப்ளஸ் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கோணமும் சேர்ந்து இருக்குது. இவர்களுடன் ராகு இருக்கிறார். முக்கியமாக இந்த கூட்டணி இருக்கிற அந்த வீட்டாதிபதி சூரியன் இங்கே ஆட்சியாக இருக்கிறார். இப்படி இருந்துட்டால் அந்த திசையும் அவங்களுக்கு நற்பலன்களை தரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ புதன் திசையும் அதே தான். கோணாதிபதியும் கேந்திராதிபதியும் கூடியிருக்காங்க. எப்படின்னா அங்கே ஒரு பரிவர்த்தனை இருக்கிறது. சந்திரனும் புதனும் அங்கு பரிவர்த்தனை ஆகிறார்கள். அதனால் அதுவும் அந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பு இவருக்கு புதன் திசையிலையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இவர் அரசு அதிகாரி அப்படின்னு சொன்னோம். அதுக்கு முக்கிய விதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு ஜாதகத்தில் 3, 6, 9, 10, 11ஆம் இடத்தில் செவ்வாய் நின்று அவருக்கு வீடு தந்தவர் பலம் பெற்றால் அரசு உத்தியோகம் அவருக்கு கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே 3, 6, 9, 10, 11 சூரியன் நின்று பலம் பெற்றாலும் அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அதே 3, 6, 9, 10, 11 சனி நின்று பலம் பெற்றாலும் அவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இங்கே சந்திரனும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறதால புதன் பரிவர்த்தனை நடக்கும் பொழுது அங்கே ஆட்சியாய் இருக்கிறார். சூரியன் பார்த்தீங்கன்னா ராசியில் ஆட்சியாகவும் இருக்கிறார். அம்சத்தில் பார்க்கும் பொழுது அதே சூரியன் உச்சமாக இருக்கிறார். சனி பகவானும் அம்சத்தில் உச்சமாக இருக்கிறார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த 3 கிரகங்களும் செவ்வாய், சூரியன், சனி, இது 3ம் தான் அரச கிரகங்கள். இந்த 3 கிரகங்களும் இவருக்கு வலுவாகவே இருக்கிறது. அதே போல் எந்த ஒரு யோகத்தை அமைக்கணும் அப்படின்னா கூட அந்த ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட யோகங்கள் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சந்திரனும் இணைந்து இருப்பது சந்திரமங்கல யோகத்தை தருது. பரிவர்த்தனை ஆகும் பொழுது சந்திரனும் குரு தொடர்பு பெறுகிறது. அது தசம கேந்திரத்தில் இருந்து கஜகேஸ்வரி யோகத்தை தருது. அதே போல் இங்கே பரிவர்த்தனா யோகமும் இருக்கிறது. அது 9, 10 பரிவர்த்தனை அப்படின்றது தர்ம கர்பாதிபதி யோகம் அப்படின்றது சிறப்பாக இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. முக்கியமாக இதே சந்திர காவியத்தில் சொல்லக்கூடிய கருத்தை பார்த்திங்கன்னா, ஒரு கோணாதிபதி கேந்திரத்தில் நின்று தசை நடத்துவதும் ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் நின்று தசை நடத்துவதும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை தரும். இங்கே இந்த அமைப்பு இவருக்கு நல்லாவே இருக்குது. அதே போல் நம்ம போன ஜாதகத்திலேயே சொல்லியிருந்தோம், நவாம்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருந்தால் அது ஒரு யோக ஜாதகம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார், சந்திரன் உச்சமாக இருக்கிறார், சனி உச்சமாக இருக்கிறார், குரு ஆட்சியாக இருக்கிறார். இப்படி இருக்கிறதால இது ஒரு சிறந்த ஒரு யோக ஜாதகமாக இருக்கிறது. அதே போல் ஒரு நல்ல ஒரு கல்வி இவருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதி ப்ளஸ் புதன் இவங்க 2 பேருமே பலம் பெற்றால் நல்ல அவங்களுக்கு கல்வி வரும். அதே சமயத்தில் 4ஆம் அதிபதியும் புதனும் பலம் பெற்றால் அவங்களுக்கு பூமியால் யோகங்களும் அவருக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி சனி பகவான் ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, அம்சத்தில் உச்சமாக இருக்கிறார். புதன் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை பெற்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அதே புதன் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியாகவும் இருக்கிறார், ராசிக்கு 4ஆம் அதிபதியாகவும் அங்கே வந்து விடுகிறார். அப்போ 4ஆம் இடம் இவருக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. அதே போல் எந்த ஒரு ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ஆம் அதிபதி லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெறுறது சிறப்பு. இங்கே பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான் அவர் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இன்னொன்று பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ஆம் அதிபதி லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி கூடி ஒருவர் உச்சம் ஒருவர் ஆட்சி பெற்றது ரொம்ப சிறப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி சந்திரன் பரிவர்த்தனை பெறும் பொழுது அங்கே ஆட்சி ஆகிறார். ராசிக்கு 10ஆம் அதிபதி குரு
அவர் சந்திரன் கூட பரிவர்த்தனையால் இணைகிறதால இந்த சந்திரனும் குருவும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இணைஞ்சு அதில் ஒருத்தர் ஆட்சியாகவும் ஒருத்தர் உச்சமாகவும் இருப்பது இவருக்கு நல்ல ஒரு தொழில் அமைப்பை இவருக்கு கொடுக்குது. அவர் எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு அமைப்பை இங்கே தருகிறது. அதே மாதிரி கேதுக்கு வீடு கொடுத்தவர் உச்சம் பெற்றால் அவங்களுக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் கோடீஸ்வர யோகமும் அவங்களுக்கு இருக்குது. அதே போல் ஒரு ஜாதகத்தில் நட்சத்திரநாதன் நல்லபடியாக உச்சமாக இருந்தால் அவங்களுக்கு பிறக்கும் பொழுதே அந்த ஒரு நல்ல ஒரு தன்மை ஏற்படுகிறது. இங்கே பார்த்திங்கன்னா சந்திரன் நிற்கிறது புனர்பூசத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. சாரம் கொடுத்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். அந்த சந்திரன் அம்சத்திலும் உச்சமாக இருக்கிறார் அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் கிழமைநாதன் நல்ல ஒரு அமைப்பிலையும் உச்சமாக இருக்கிறதும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறார். அதன் அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறார். ஆக ஒன்றுக்கு மேற்பட்ட யோக அமைப்புகள் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம இத்தனை விதிகள் மூலம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜாதக ஆய்வு மூலமும் உங்களுக்கு நிறைய ஜோதிட விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதுபோல் நம்ம தொடர்ந்து ஜாதக ஆய்வுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.